கிறிஸ்துவுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் என்றும் கூட உங்களோடு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேச விருப்பப்பட்டார். இது மேட்டுமை, பெருமை எதனால் வருகிறது? இன்னைக்கு மேட்டுமை பெருமை எதனால் வருகிறது? இந்த மேட்டுமையும் பெருமையும் எந்தெந்த பகுதியிலே, அவயங்களிலே நம்மோடு அவயங்களின் அடையாளமாக இருக்கிறது? கடவுளின் பார்வையில் இந்த பெருமையும் மேட்டுமையும் எப்படி இருக்கிறது? எதை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார்? மேட்டுமை பெருமை இருந்தால் கீழ்கண்ட காரியங்கள், எந்தெந்த காரியங்களெல்லாம் உங்களுக்குள்ளே தங்கிவிடும் என்பதை பற்றியும், இந்த மேட்டுமையும் பெருமையும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அவனுக்கு நடக்க போகிற விளைவுகள் என்ன என்பதையும், ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து என்னெல்லாம் செஞ்சிடும், ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கும், இது ஒரு மனுஷனை ஆளுகை செய்தால் என்ன வரும் என்பதை பற்றி உங்களோடு தேவன் பேச விரும்புகிறார். முதலாவது காரியம், மேட்டுமை பெருமை எதனால் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் ஆகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, செல்வம் பொருள் பெருகும்போது மேட்டுமை அல்லது பெருமை ஒரு மனிதனுக்கு வரும். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் செல்வத்தை பெருக்குவதிலே, வீடு வாசல் வாங்குவதிலே, அவன் இத்தனை வீடு வாங்கிட்டான், அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது, அவன் நிறைய காசு வச்சுருக்கான், இதெல்லாம் அவனுக்கு சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே தன்னை மேன்மையாக நினச்சிக்குவானா, தன்னை பெருமையாக வச்சுக்கிடுவான். எல்லாரும் என்னைய புகழணும், என்கிட்ட வரணும். இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் பார்த்திங்கன்னா பெருமைக்காக கொடுப்பார்கள். தங்கள் பேரும் எங்கள் பேரும் அதில் ஒரு முத்திரை வைக்கணும். இந்த பெருமை செல்வம் பெருகும் போதும் பொருள்கள் பெருகும் போதும் மனிதனுக்கு பெருமை வருகிறது, இந்த மேட்டுமை வருகிறது. இது அவர்களுடைய ஆத்மாவை அழிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது காரியம், ஓபதியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, உயர்ந்த சாணத்தில் இருந்தான்னா மேட்டுமையும் பெருமையும் அவர்களுக்கு வந்துவிடும். உயர்வான ஸ்தானத்தில் தான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம், தான் ஒரு நல்ல உயர்வாக இருக்கிறோம், அவங்களாம் எனக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு தானாகவே மேட்டுமை வந்துடும், அவனுக்கு தானாகவே பெருமை வந்துவிடும். அவர்களாம் அந்த பெருமையினுடைய அடையாளமாக அவர்கள் நிறைய காரியத்தை செய்வார்கள். இந்த காரியம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு உயர் ஸ்தானத்தில் போக போக தாழ்மை வேண்டும், எல்லாரையும் அன்பு செய்கிற குணங்கள் வரணும். தன்னை பெருமையாக எவன் நினைக்கிறானோ அவன் கடவுளோடு ஐக்கியமாவதில்லை, அவர்கள் உயர்வாய் இருக்கிறதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூணாவது காரியம், சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு தான் விரும்பினதெல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, தான் என்னெல்லாம் வேண்டானோ, தான் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கிட்ட மேட்டுமை குடியிருக்கும், அவனிடம் பெருமை தங்கி இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் இதைத்தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள், இந்த மேட்டுமையையும் இந்த பெருமையையும் மனிதர் விரும்புகிறார்கள். அடுத்தது, அழகினால் மேன்மை வரும், பெருமை வரும். தான் அழகாக இருக்கேன், இந்த அழகை வச்சு பல பேரை கவர் பண்ணுவேன். அழகு, எசேக்கியேல் ஆகமம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, அழகினால் மேட்டுமை பெருமையும் வருகிறது. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, அறிவு இருமாப்பை கொண்டு வரும், அறிவு எருமாப்பை உண்டாக்கும். வாசிங்கப்பா.
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை நல்லா. உண்டாக்கும். இதை ஏன் ஆண்டவர் வாசிக்க சொன்னார்னா, அந்த முதல் வரி உங்களுக்கு தேவை அப்படின்னு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா மனுஷனுக்கும் தெரியும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை நாம் உண்ணக்கூடாது என்று. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உண்பார்கள். கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்துவை போதிக்கிறவர்களும் சரி உண்கிறார்கள். ஒரு சில பேர் இதை உண்ணுக்கிட்டு அவங்களே ஒரு தங்களை நீதிமான்களாக வேற பேசிக்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, அவர்களுக்கு அறிவு வந்து விட்டது. இதை உண்ணக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரிந்த அறிவு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அதை பற்றி உனக்கு அறிவு உனக்கு தெரியும். ஆனால் அந்த அறிவை அப்படியே வச்சுக்கிட்டு இருமாப்பு கொண்டு வருவ. என்ன செஞ்சிரும்? இருமாப்பு என்ன நடந்துரும்? அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ மேட்டுமையும் பெருமையும் இருமாப்பும் மனுஷனுடைய இருதயத்தில் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு, விக்கிரகத்தினுடைய ஆராதனை செய்வது தவறு என்று தெரிந்தாலும், அந்த அறிவு உனக்கு இருந்தாலும், அந்த அறிவே ஒரு இருமாப்பை கொண்டு வந்துடும். அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன நடந்துருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு உன் அறிவை வச்சு இதை சாப்பிட்றதுனால வந்துருமோ பேய் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எசேக்கியேல் ஆகமம் இன்னும் ஒரு காரியம் 33ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, மாமிச பலத்தால் மேட்டுமை வரும். நல்ல வாட்ட சாட்டமாக இருந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. மாமிச பலம் உடல் ரீதியாக அப்படியே புஷ்டியாக இருந்தான்னா அவனுக்கும் மேட்டுமை வந்து விடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓசியா 13:6 சொல்லுகிறது, திருப்தியினால் மேட்டுமையும் பெருமையும் வரும். மேட்டுமையோ பெருமையோ திருப்தியினால் வந்துவிடும். எல்லாம் திருப்தியாக இருக்குது, எனக்கு எதுலேயுமே குறையில்லை, ஆண்டவர் எல்லாம் நல்லா தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சின்னா, இது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த பிசாசுக்கள் நம்மளோடு கலந்திருக்கிறது. இந்த மேட்டுமையும் பெருமையும் நம்முடைய உடலை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக உள்ளே கலந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேட்டுமையும் பெருமையும் யாருடைய சொத்து என்றால் சாத்தானுடைய சொத்து. இந்த சாத்தான் உங்களுக்குள்ளே இருக்கிறானா. உலகத்தின் அதிபதியானவன் உங்களோடே போராடி கொண்டு இருக்கிறான். நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகாரங்களோடும் இருளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பெல்லாம் உனக்கு இருமாப்பை கொண்டு வர்றது, பெருமையை கொண்டு வர்றது, மேட்டுமையை கொண்டு வர்றது, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், சாதிய ரீதியாக, உறவு ரீதியாக நான் நல்லா இருக்கிறேன், பார்த்தீங்களா, அவன் நல்லா இல்லாதவனை பார்த்து ஒரு மாதிரி நடத்துவாங்க. பணக்காரங்க ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க, ஏழைகள் ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க, வேலை செய்கிறவன் ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க. கத்தோலிக்கத்தில் நான் பார்க்கும்போது நிறைய வேதனைப்படுவேன். இந்த மாதிரி பிரிவினை நடத்துகிறத ஆண்டவர் விரும்பலை. ஏனென்றால் உங்களுக்குள்ளே அந்த மேட்டுமையும் அந்த பெருமையும் குடியிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஆத்துமாவே, முழு உள்ளமே, பரிசுத்த நாமத்தினாலே கர்த்தரையே ஸ்தோத்திரம். இவங்கள்ட்ட பேசும்போது வேற மாதிரி, அவங்கள்ட்ட பேசும்போது வேற மாதிரி. இந்த பிரிவுகள் எல்லாம் மேட்டுமையாலும் பெருமையாலுமே மனிதனுக்குள்ளே வந்து தங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நான் தனியாக உங்களுக்கு இதை ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லாமல் வேத வசனமாக பேசுகிறேன்னா, இந்த வேத வசனம் உங்களுக்கு இப்படியெல்லாம் வேதத்தில் வசனம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மேட்டுமை எதனால் வரும் அப்படின்னா, ஒரு 10 காரியம் இருக்கிறது. முதல்ல செல்வம் பொருள் சேர்க்கும்போது பெருகும்போது வரும், ஒரே ஸ்தானத்தில் இருக்கும்போது வரும், விரும்பினது கிடைக்கும்போது வரும், அழகினால் வரும், அறிவினால் இருமாப்பை கொண்டு வந்து மேட்டுமை வரும், மாமிச பலத்தால் மேட்டுமை வரும், எல்லாத்துலேயும் திருப்தியாக இருந்தீங்கன்னா மேட்டுமை வந்துவிடும். அடுத்து பலப்பட்டதினால் கர்த்தருக்குள் மேட்டுமை வரும். ஆண்டவருக்குள்ள ஆவியை பெற்றுட்டிங்கன்னா ஒரு மேட்டுமை வரும்.
நான் ஊழியக்காரன், அவன்லாம் வந்து ஒரு சாதாரணவன் அப்படின்னு பிளப்பட்டதினால், ஆண்டவருக்குள்ளே பிளப்பட்டதினால் ஒரு பெருமை வருமா, ஒரு மேட்டிமை வரும். அதனால் அந்த மேட்டிமை நிறைய பேர், நான் ஊழியக்காரன், நான் இந்த ஸ்தானத்தில் தான் இருப்பேன், இறங்கி அவனோட பேச மாட்டேன், அவனை போக சொல்லு, அவனை வைக்க சொல்லு, இப்படிலாம் நடத்துவாங்க. இதுவும் அழிவுக்குரியவைகள். என் ஆத்துமாவே, நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கடவுளுக்குள் பிளப்பட்டதால் மேட்டிமை வந்துவிடும். நான் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப எஸ்ஏஆர்சியில் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பசங்க அப்படி ஆவிக்குள்ளே லைட்டாக வந்தவொடனே மற்ற ஆவிக்குள்ளே இல்லாதவங்களையெல்லாம் பார்த்து நீ எல்லாம் பாவி ஆகிட்டேன்றாங்க. இன்னொன்று, அவனையும் ஒன்றா அவனை போய் பார்க்கலைன்னு வச்சுக்கோங்க, அவனை நீ வந்து லாக் ஆகிட்டேன்றாங்க. ஏன்னா இவனுக்குள்ளே இருக்கிற மேட்டுமையான எண்ணங்கள். கடவுள் பேசி சொல்ல மாட்டாங்க. கடவுளுக்குள்ளே பேசுகிறவனாக இருந்தால் ஆவியை பெறும்போதே உனக்குள்ளே ஒரு தாழ்ச்சி வரும். தாழ்ச்சி உங்களுக்குள்ளே வரலைன்னா உங்களால் நீங்கள் பெறுகிற எல்லா, இந்த செல்வம் வந்தாலும் இது வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள மேட்டுமையை உருவாக்குகிற சாத்தானின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு கடவுளுக்குள்ளே இருக்கிற மக்களை பார்த்து நீங்கள் கை நீட்டி பேசுகிற தைரியம் கொண்டு விடுவீங்க. யாரை வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க, எது பொய்யா பேசுவீங்க, சாதிய ரீதியாக பேசுவாங்க, உணர்வு ரீதியாக பேசுவாங்க, செயல் ரீதியாக பேசுவார்கள். உலகத்தை குறித்த கவலை தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு மனுஷனை ஆண்டவர் தூக்குறதும் எடுக்கிறதும், ஆண்டவர் உயர்வாக வைக்கிறதும் தாழ்வாக வைக்கிறதும் அவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் நடந்துடும். கடவுளை விட்டுட்டு நீ விதிக்குள்ளே போனீங்கன்னா நீ விதியின்படி பிறக்கப்பட்ட விதியின்படி நடந்துருவ. விதிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உனக்குள்ள மேட்டுமையும் பெருமையும் உன்னை ஆளுகை செய்துவிடும். என் ஆத்துமாவே முழு உள்ளமே, அப்ப மேட்டுமையும் பெருமையும் ஒரு மனுஷனை ஆளுகை செய்தால் கடவுளிடம் இருந்து நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை விட சாத்தானிடமிருந்து பெறுகிற இந்த வாய்ப்பு, இந்த நிலைப்பாடு உங்களை தூய்மையானவர்களைப் போல வைத்துவிடும். இன்றைக்கி நிறைய மனிதர்கள் செல்வர்களாக இருப்பார்கள், அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். நான் வந்து அது அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன். ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் ஒரு 8 காரியத்தை இப்போ சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை பற்றியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 9வது காரியம், ரோமருக்கு எழுதின திருமுகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நம்மையே புத்திமான் என்று எண்ணுவதால் மேட்டுமை வரும். நான் தான் அறிவாளி, எனக்கு தான் இதில் அதிகமாக தெரியும். இன்றைக்கி நிறைய வேலை செய்கிற இடத்துல நிறைய பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, என்னை அவன் ஒரு மாதிரி நடத்துகிறான், அவன் என்னை ஒரு மாதிரி என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு, என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு, என்னை எப்படி அவன் ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு, இதில் நான் தான் சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்கு அப்படின்னு, என்னை மீறிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு. நீ அப்படின்னா கடவுளுடைய சித்தம்னா இதெல்லாம் அலோவ் பண்ணியிருப்பார், ரைட்டு, அவன் செஞ்சுட்டான், ரைட்டு, நான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு. கடவுள் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன், உம்முடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், உம்மிடத்திலே நான் உத்தமனும் தூய்மையுமாய் நடக்கும்படி என்னை வைத்தரலும். இப்படி கேட்க மாட்டோம் நம்ம. அதுக்கு பதிலாக நம்முடைய அறிவினுடைய புத்திமானாய் எண்ணுவதால், நான் தான் இந்த அறிவில் புத்தியில் இந்த சப்ஜெக்டில் நான் தான் பெரிய ஸ்ட்ராங்கு, இதுக்கெல்லாம் நான் தான் தீர்வு கொடுக்க முடியும், நீ நினைக்கிறது நடக்கணும், மேட்டுமை, அதிகாரம் தாங்குதல், தான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புத்திகள் இன்றைக்கு அநேக மக்கள்கிட்ட இருக்குது. தன்னைத்தானே அறிவாளிகளாக நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் அறிவிலிகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஆத்துமாவே முழு உள்ளமே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. இந்த 9 காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு 9 வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 9 வசனத்தில் ஆண்டவர் இந்த 9 காரியத்தை குறித்து, இந்த 9 காரியம் எனக்குள்ளே இருந்து என்னை பெருமைப்படுத்துதான்னு யோசித்து பாருங்கள். உங்களை மேட்டுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இங்கே உங்களை இந்த காரியங்கள், இந்த செயல்பாடுகள் உங்களுக்குள்ள ஒரு வகையான ஒரு மன்னிக்க முடியாத தன்மைகளை உருவாக்கி விடும். பெருமை வரும்போது ஒருத்தன் உங்களை மீறி நடக்கிறன்னா உங்களுக்கு என்ன செய்யும்னா, ஏன் வந்து ஒரு சில மனிதர்களிடத்தில் நான் ஒரு சில கேரக்டரை பார்ப்பேன், இனிமேல் நான் அவங்களோட பேச மாட்டேன், இனிமேல் நான் அவனை பார்க்கவே மாட்டேன், அவனோட பண்ணிக்க மாட்டேன்,
இதெல்லாம் என்ன காரணத்தினால உருவாகுதுன்னா, தங்களை பெருமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதுனாலும், பெருமையை விரும்புகிறதுனாலும், தங்களுக்குள்ளே அந்த பேய்கள் எல்லாம் இவர்களை மேட்டுமையாக நினைக்க வைத்து இவர்களை அவர்களை விட்டு பிரிக்கிறது. இதுதான் பிரிவினை. நம்ம கூட கடவுளை விட்டு பிரிகிறதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய அறியாமை மட்டுமல்ல. கடவுளை இன்றைக்கி ஆராதிக்க மாட்டோன்னு ஏன் போகிறாங்க? காலையில் எந்திரிச்சு துதிக்க முடியலன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். காலையில் எந்திரிச்சு ஆண்டவரை ஆராதிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நான் காலையில் எந்திரிச்சு எப்படியாவது செய்கிறேன் அப்படின்னு தனக்குள்ளே இருக்கிற தன்னை இயலாமையாக்கிக்கிடுவாங்க. ஏன் எந்திரிச்சு உட்காந்து முட்டி போட்டால் என்ன? ஏன் அன்றைக்கி 3 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நாளைக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னா காலையில் 9 மணிக்கு ஒரு போனால் தான் அப்பாயின்மெண்ட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போகணும்னா இங்கே காலையில் எந்திரிப்பாங்க. இங்கேருந்து ஒரு 5 மணி நேரம் நான் ஒரு டூருக்கு போகணும். நான் அங்கே போனோடனே அந்த லக்கத்தில் போய் சேரணும்னா கண்டிப்பாக அதை அந்த இயர்லியாக எந்திரிச்சு அதுக்காண்டி காத்து கிடப்பாங்க. ஆனால் மனிதர்களிடத்தில் கடவுளை உதாசீனப்படுத்துகிற ஆவி, கடவுளை தங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுகிற ஆவி, தாகம் இல்லாத எண்ணத்தோடு கடவுளை ஆராதிப்பது. அதனால தான் நிறைய பேருக்கு கடவுளுடைய வரங்கள் கிடைப்பதில்லை. கடவுள் பேசுகிறத கேட்க முடியறதில்ல. கடவுளுக்காக விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அந்த உடலுக்குள் இல்லை. ஏதோ ஒன்று கொடுக்க மனசு மறுக்கிறது. அவர்களுக்கு விருப்பமான நேரத்தில் கடவுளுக்கு கொடுப்பார்களாம். எந்நேரமும் அவரை ஆராதிக்கும்படிக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலைக்கு அந்த கம்பெனிக்காரனுக்கு வேலை செய்வான். அந்த ஸ்கூலில் போய் வேலை செய்யணுன்னா வேலை செய்வான். இல்லை எங்கேயாவது ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை செய்யணுன்னா வேலை செய்வான். ஆனால் கடவுளுக்கு கொடுக்குற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு விருப்பமானபடியே தேர்ந்தெடுக்கிறார். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை ஆராதித்து என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வகை தீமைகளையும் அறுத்து நான் கடவுளின் பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் அப்படின்னா, ஐயா அது முடியாது. அப்போ தான் படிக்கணும்னு வரும், அப்போ தான் அவங்களுக்கு எக்ஸாம் வரும். எல்லா மனுஷனும் இந்த உலகத்தில் ஒரே கவலை, என் பிள்ளை நல்லா படித்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், என் பிள்ளை இதில் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும், முதலாளாக இருக்கணும். இன்றைக்கி அநேக மனிதருடைய பெருமைகளும் மேட்டுமைகளும் இதிலே தான் கலந்திருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் ஆன்மாவை கடவுள் பக்கமாய் ஒரு தாழ்ச்சி, என் பிள்ளைக்கு அறிவும் ஞானமும் கர்த்தர் கொடுக்கணும், எதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்று, ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் எதை செய்ய வேண்டும், எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும்னு எனக்கு பேசுங்க ஆண்டவரேனா, அது பேச அவரால் முடியும். பேச மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் என்ற பேசுகிறதே இல்லை பிரதர். நம்ம போய் முள்ளில் காலை வச்சுட்டு சொல்லுவோம்ல, முள் குத்திருச்சுன்னு, அது மாதிரி தான் நம்ம பேசுவோம். முள்ளா குத்துனுச்சு, முள் இருந்த இடத்துல உன் காலை கொண்டு போய் நீ தான் வச்ச, முள்ளில் இருந்து முள்ளை போட்டு நீ தான் மிதிச்ச, முள்ளுக்கு எவ்வளோ வலிச்சிச்சோ தெரியாது, ஆனால் உன் கால் வலிச்சிருச்சு, அதனால் முள் குத்திருச்சுன்ட்ட. அடுத்தவர்களை பிளேம் என்ற ஆவி இன்றைக்கு மனிதர்களிடத்தில் அடுத்தவர்களை குற்றப்படுத்தி தன்னை நியாயப்படுத்துகிற ஆவி பெருமையாலும் மேட்டுமையாலும் மனுஷனுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தன்னைத்தான் பெருமைப்படுத்துகிற ஆவிகள் அவனுக்குள்ளே வருவதால் தான் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது. தன்னை பெருமைப்படுத்தும் போது மற்றவர்களை இழிவுபடுத்தி ஆகணும். ஒரு மனுஷனை நல்ல சிரிப்பு உண்டாக்குறான்னு வச்சுக்கோங்க, அங்கே எவனோ ஒருவனுடைய நிகழ்வுகள் நிலைப்பாடுகள் ஏளனமாக்கப்படுகிறது. அவனுடைய இழிவுத்தன்மை இங்கே சந்தோஷத்தை கொடுக்கிறது. கடவுளுடையது அப்படி அல்ல. அவர் எல்லா பக்கத்திலும் எல்லாருக்கும் போதுமானவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் வீற்றிருக்கிறார். எல்லாமே அவருக்கு நன்மையானதாக இருக்கிறது. நிறைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணாது, தனக்கு விருப்பமானபடிக்கு போதிக்கணும்னு நினைக்கும். நிறைய மனிதர்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார்னு எங்களை ஆசீர்வதிங்க பிரதர். அவர்கள் குற்றத்தை குறையை சொல்கிறதை விரும்பவே விரும்பாத ஆத்துமா. ஏனென்றால் மேட்டுமையை விரும்புவதால் என்னை இப்படித்தான் அவர்கள் சொல்ல வேண்டும். 4 பேருக்கு முன்னாடி என்னை சொல்லிவிட்டாங்க பிரதர், என்னால் தாங்க முடியல பிரதர்.
அவங்க என்னை இழிவாக நடத்திட்டாங்க. அப்படிதான் பேசிக்கிறோம். வருத்தத்தை உண்டாக்கி கொள்ளும். இந்த மேட்டிமையினுடைய செயல்பாடுகள் மனிதனுடைய எதனால் இந்த மேட்டிமை வருகிறது என்றால், இப்பொழுது சொன்ன இந்த 9 காரியத்தை குறித்து 9 நிலைப்பாடுகளிலே மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே மேட்டிமை வருகிறது, பெருமை வருகிறது. என்னாத்துமாவே, முழு உள்ளமே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். அப்புறம் அடுத்த 2வது காரியம், இந்த மேட்டுமையும் பெருமை அடைகிற அவயங்கள் எங்கெல்லாம் இது போய் இருக்கும், எந்தெந்த இடத்துல இது தங்கி இருக்குது, எந்தெந்த இடத்துல இது குத்தகைக்கு வாங்கி இருக்குதுன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இனி மேட்டின்மையான பேச்சை பேசாதிருங்கள். இனி மேட்டுமையான பேச்சை நீங்கள் பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வாயிலிருந்து தான் இது புறப்படுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. மேட்டுமை, பெருமை, அகந்தை எல்லாம் உன் வாயிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது உங்கள் அவயங்களில் அது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது உங்க வாயை தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாயில அகந்தையும் மேட்டுமையும் குடிகொண்டு வைத்திருக்கிறதால் கடவுளை துதிக்க முடியாதபடிக்கு கட்டிப்படும். நிறைய பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, என்னால் துதிக்க முடியல, ஏன்னா உனக்குள்ள மேட்டுமை இருக்குது, பெருமை இருக்குது, அகங்காரம் இருக்குது, அது உன் வாய்க்குள்ள இருக்குது, அது உன்னை விட்டு விலகாதனால தான் அந்நிய பாசை வரல. எங்கள் பிரதர் எனக்கு இருக்குது, என்னை எல்லாரும் என்னைய போட்டு தாக்குறாங்க அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க. உள்ளால மறைஞ்சிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மறைஞ்சிருக்குது உனக்குள்ள. அது எப்படா இடம் நேரம் பார்த்து அது எந்திரிச்சிரும். அல்லேலூயா. 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 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? வாயின் வழியா இனி மேட்டின்மையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஞானமுள்ள தேவன், அவர் யதார்த்தமாக தான் பேசுவார். ஆனால் நீங்கள் இங்கே தான் கிரியை பண்ணி அப்படியே மேட்டுமையான பேச்சை வாய்க்குள்ளே வச்சுட்டு தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டே பேசும். எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும், எதையுமே அவர் பேசும்போது தனக்கேற்றாற்போல் வைத்துக்கொண்டு இது எப்படின்னா இது ரைட்டு, இப்படி இல்லைன்னா இது இப்படி ஆயிரும் அப்படின்னு பேசுவார். ஆனால் அதுவும் நன்மை அல்ல. என் ஆத்துமாவே, முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. 2வது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேட்டின்மையான கண் பொய் நாவு குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. ரைட். இது 6 வகையான அந்த ஆண்டவர் அருவருக்கும் காரியத்தில் முதலாவது இருக்கிறது இந்த மேட்டுமையின் கண்கள். கண்ணுல இருந்து பேசுவாங்க. சில பேர் அப்படியே இருப்பாங்க, கண்ணாலே மேட்டுமை பேசிக்குவாங்க. ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கண் ஜாடையை காட்டிக்குவான், அப்படி வந்து உட்கார்ந்து சிரிச்சுக்குவாங்க. கண்களுக்குள்ளே மேட்டுமை, அவர்களுடைய கண் சாடைக்குள்ளே அந்த மேட்டுமையை காட்டிக்கொள்வார்கள். ஆள் என்ன பேசுகிறான் பார்த்தியா, கேட்டியா? வாயே அசையாது, கண்கள் பேசும். கண்களில் மேட்டுமை வந்துவிடும். மேட்டுமை கண்களிலே வந்துவிடும். 3வது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேட்டுமை பெருமை அடைகிற அவயங்கள். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழிவு வருமுன்னே மனிதனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தன்னை மேன்மையாக நினைச்சுக்கிறோம், தன்னை பெருமையாக நினச்சிக்கிற போது தாழ்மை. மேன்மைக்கு முன்னாடி தாழ்மை வந்துடணும். உங்களுக்குள்ள மேன்மை வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு கொஞ்சம் மேலே ஏறுறேன்னா அதுக்கு முன்னாடி தாழ்ந்துடணும். தன்னை பெருமைப்படுத்தி பேசுகிற உதட்டுக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அன்னை மரியாள்கிட்ட போய் சாத்தான் ஒரு தடவை எபேசு நகருக்கு அம்மா போயிட்டு இருந்தாங்களாம். அந்த போட்டில் கப்பலில் போயிட்டுருக்கும்போத, படகுல போயிட்டுருக்கும்போத மாதா கிட்ட போய் சாத்தான் போய் சொன்னானா, நீ கடவுளின் தாய், நீ உன்னால தான் இந்த உலகம் மீட்கப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு மாதா தேம்பி தேம்பி அழுதாங்களாம். நீலாம் என்னைய பேசுகிற அளவுக்கு நான் பெருமையாயிட்டனோ, நான் என்னுடைய நிலைமையில் நான் பெருமையாயிட்டனோ, அழுது கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க.
ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்குண்டு. இந்த சாத்தான் வந்து பேசி என்னை கெடுக்கிற அளவுக்கு அவன் காலில் விழுந்து கெஞ்சாத குறைய என்னை அழிச்சிட போகிறார் ஆண்டவர், தயவுசெய்து என்னை விட்டுருமா அம்மா, தெரியாமல் பேசிட்டோமாண்டவர். ஆனாலும் மாதா தேம்பி தேம்பி அழுதார்கள். இவன் சொன்னதெல்லாம் உண்மை, செஞ்சதெல்லாம் உண்மை, ஆனால் பெருமை பேசின உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எந்த பெருமையும் விரும்பாதவர்கள். அம்மா எந்த முன்னுரிமை கொடுத்தாலும் எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மாதா இயேசு கிறிஸ்து எல்லா பெருமையும் அவருக்கு கொடுத்தாலும், முன்னுரிமை கொடுத்தாலும் எல்லாத்தையும் பேதுரு கையிலே கொடுத்தார்கள். பெருமையான வலையிலே விழுந்து விட்டால் அது வறுமையை கொண்டு வந்துவிடும். அழிவு என்னும் வறுமையை கொண்டு வந்துவிடும். உன்னை பாதாளத்தின் சிறை உனக்கு ஓப்பன் ஆயிரும். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும். அல்லேலூயா. அவன் பலப்பட்ட போது தன்னுடைய பலப்படும் போது அது பலப்படுறத சொன்ன எதில்? அப்போ அவன் மனசு வந்துருச்சு. அடுத்தது மேட்டுமையாகி. எங்கே எது வந்து போய் தங்கிக்கிறோம்? முதல்ல வாயில் தங்கும், கண்ணில் தங்கும், இருதயத்தில் தங்கும், அடுத்து மனசில் தங்கிக்கிருச்சு. இந்த மேட்டுமை எங்கெல்லாம் தங்குமா? வாயில, கண்ணுல, இருதயத்துல, மனசுல. அவன் தன்னை திடமுள்ளவனாய் நினைத்து கொண்டான். அவனுக்குள்ள மேட்டுமை எங்க வந்துருது? மனதில் தங்கிருது. மனதில் தங்கி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. ஹல்லேலூயா. மனசுல ஒரு மனுஷனுக்கு மேட்டுமை உருவானா கடவுளுக்கு விரோதமாய் வேலை செய்வான். எவன் ஒருவன் கடவுளுடைய ஊழியக்காரங்களை, கடவுளுடைய மற்றவர்களை குறித்து தவறாக பேச துடிக்கிறான் என்றால் அவனுடைய இருதயத்திலே மேட்டுமை உண்டான பின்னாலேதான் அநேக பேர் அநேகர்களை குறை சொல்லுவார்கள். குறை சொல்லுகிறதற்கு காரணம் ஊழியக்காரர்களை, தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஊழியம் நடக்கிறவர்களை, தேவனுடைய ஊழியத்தின் மேலே ஒரு மனிதன் எரிச்சல் அடைவதற்கும் கோபப்படுவதற்கும் காரணம் அவனுக்குள் மேட்டுமை என்ற ஆவி, அவனுக்குள் பெருமை என்கிற ஆவி குடிகொண்டிருப்பதனால், அவனுடைய மனது அதற்குள்ளே திடம் கொண்டதினால், திடமான மனது அவனுக்குள்ளே வந்துவிட்டு அந்த மனம் அவனுக்கு மேட்டுமையாய் மாறிக்கொண்டு கடவுளுக்கு எதிராக வேலை செய்கிறதை அவன் மனது கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதுதான் ஊழியக்காரர்களை, ஊழிய பாதையிலே நடப்பவர்களை, ஊழியர்களை பற்றி தவறாக பேச துடிப்பதற்கு காரணம் அவன் மனம் தன்னை திடமென அழிந்து கொண்டு தனக்கு தீமை செய்தார்கள் என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டு உண்மை எதுவென்று பொய் எதுவென்று அவனை கண்டுபிடிக்காதபடிக்கு அவன் ஆன்மாவை கொண்டுவிடும். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய அவயங்களில் மேட்டுமை தங்குமிடம் 5வது காரியமாக, 4வது காரியமாக மனது இருக்கிறது. 5வது காரியமாக சங்கீதம் 12 3ஆம் அதிகாரம், திருப்பாடல் 12 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, உங்க நாவு இருக்கிறது. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. இச்சகம் பேசினால், இச்சகம் பேசுவதுனா என்ன? இச்சகம் பேசுகிற உதடா இருந்தாலும் சரி, நாக்கா இருந்தாலும் சரி, கர்த்தர் அறுத்து போடுவார். இந்த இச்சகம் எங்கெல்லாம் தங்கிக்கிறோம்னா உங்க நாவுலையும் தங்கிக்கிறோம், உங்க உதட்டிலையும் தங்கிக்கிறோம். மேட்டுமை இங்கே தங்கி கொள்ளும். அல்லேலூயா. 6வது காரியம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டின்மையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். அல்லேலூயா. என்ன செய்யும்னா கண்ணுக்குள்ளே போயிடும், கண்ணு உருட்டி உருட்டி காட்டும், கண் மேட்டுமையை பேசும். ஆனால் இமை வந்து என்ன செய்யும்னா அப்படியே நெருப்பு மூட்டும், அப்படியே இமையை மூடி மூடி அப்படியே ஒரு 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 வித்தியாசமான ஒரு கண்ணடிக்கிறது மாதிரி அடிக்கும். அந்த கண்ணடிச்சு அப்படியே கண்ணடிச்சு நீ செஞ்சிட தூண்டி விடும். இவர்கள் இமைகள் நெருப்பை மூட்டும் அப்படின்னு.
இதுவும் மேட்டுமையால் நடக்கிறது. ஆமென். அப்போ நம்முடைய அவயங்கள், இந்த அவயங்களிலெல்லாம் சாத்தானின் கூட்டங்கள் குடிகொண்டு விடும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு எனக்கு ஜெபிக்க துடிக்கிறேன், கையை தூக்கி ஜெபிக்க நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய கண், சிந்தனை, மனசு, என்னுடைய இருதயம் எல்லாமே அப்படியே ஒரு வேறு மாதிரி இருக்குது, ஒரு ஐக்கியப்பட மாட்டேங்குது. அப்படின்னா காரணம் என்னென்னா, இந்த மேட்டுமையும் இந்த பெருமையும் அவர்களிடம் குடிகொண்டு இருக்கிறதுனாலே, இது அவர்களை விடாததுனாலே கடவுளுடைய ஆவி தங்குவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு காட்சி வரணும்னா ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவனுடைய காட்சியில் அவன் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறான்னு நினச்சிட்டாருன்னா அவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், மூன்றாவது காரியம், கடவுளுடைய பார்வையில் எது மேட்டுமை, எது பெருமை? யாக்கோபுக்கு எழுதின திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடவுளுடைய பார்வையில் மேட்டுமையும் பெருமை என்ன மாதிரி இருக்குன்னா, அவர் அருவருக்கிறது மாதிரி இருக்கான். அவர் எதிர்த்து நிற்கிறாராம், ரெண்டுக்கும் எதிராக. இதெல்லாம் உங்கள் குணத்துக்கெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிராக தான் கடவுள் செயல்படுவார், உங்களுக்கு சார்பாகவே இருக்க மாட்டார். வாசிங்கப்பா. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெருமையும் மேட்டுமையும் யாருக்கிட்ட குடி இருக்குதோ அவனுக்கு ஆண்டவர் எதிராக தான் இருப்பாரோ, தாழ்மையுள்ளவனுக்கோ அவன் இறங்கி கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலயத்தில் பாருங்க, ஒருத்தன் பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் போய் தேவாலயத்தில் ஆண்டவர் ஆராதிக்க போய் சொல்கிறான். அவன் பெருமையாக பேசுகிறான். 10ல் ஒரு பங்கு கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், செபிக்கிறேன். அப்படியே கண்ணை மேலே தூக்கி, ஐயா எல்லாத்தையும் பாரு, இந்தா கொடுத்துட்டேன் பாரு, எல்லாம் வச்சுருக்கேன், நான் உம்முடைய மகனாக இருக்கேன், அவனை மாதிரி படைக்கலை, இவனை மாதிரி படைக்கலை, என்னை நல்லா வச்சுருக்கிறீர் அப்படின்னு பெருமை பேசுகிறான். இன்னொருத்தன் தாழ்மையாக போய் தலையை தாழ்த்தி, நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்டார்? அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தன்னை தாழ்த்துகிறவருக்கோ உயர்த்தப்படுவார், தன்னை உயர்த்துகிறவன் எல்லாரும் கீழே இறக்கப்படுவார். ஆண்டவர் அருவருக்கும் மேட்டுமையுள்ளவனுக்கும் பெருமையுள்ளவனுக்கும் அவர் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். பெருமை பேசும் நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். இச்சங்கம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெருமையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உன் நாக்கு அறுத்து போடுவார். நாக்கு அறுப்பார்னா கூட்டிகிட்டு வந்து நாக்கு அறுத்துற மாட்டார். உன் நாவினாலேயே நீ பெருமை பேசுனதை உனக்கு கேவலமாக்கி விடுவார். ஹல்லேலூயா. நீ என்ன பெருமை பேசுனியோ அந்த பெருமைக்கு உனக்கு எருமை வந்து உன்ட குடியிருக்கிறது மாதிரி எல்லாரும் ஏளனப்படுத்துறது மாதிரி ஆக்கிடுவார். ஆமென். நாக்கு அறுவட்டது மாதிரி ஆயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. கடவுள் மேட்டுமையும் பெருமையும் அகங்காரியுமானவர்களுடைய வீட்டை ஆண்டவர் பிடுங்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அகங்காரமும் ஆணவத்திலையும் சில பேர் வீட்டை கட்டிக்குவாங்க. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க செஞ்சுட்டான் நானும் செய்வேன்னு சொல்லிட்டு இவன் ஒன்று செய்வான், அகங்காரத்தினால செய்வான். அகங்காரியின் கடவுளுக்கு முன்னாடி அகங்காரத்தோடு செய்யும்போது, எல்லா கடவுளுக்கு முன்னாடி அகங்காரத்தோடு செய்யும்போது ஆண்டவர் அவனுடைய வீட்டை பிடுங்கி போடுவார். அப்படின்னு சொந்த வீடு கூட இல்லாதபடிக்கு பிடுங்கி போடப்பட இன்றைக்கி நிலைமைகள் நிறைய இடத்துல பார்க்குறோம். இதற்கெல்லாம் காரணமானதும் காரணகர்த்தாவுமாக இருக்கிறது அகங்காரி என்கிறவளை நீங்கள் திருமணம் செய்து உங்கள் குடும்பத்திலே அகங்காரிகளை வைத்திருக்கும் போது, அகங்காரர்களும் வைத்திருக்கும் போது, அகங்காரிகளும் இருக்கிற இடத்துல அவர்களுடைய சொந்த வீட்டை கூட பிடுங்கி போட்டு எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு நடுத்தருவில் ஆண்டவர் விட்டு வைப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, நான் சொல்ல வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அகங்காரத்திலும் ஆணவத்திலும் மேட்டுமையிலும் நீங்கள் அலையாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவருக்கும் அவர் தாங்குகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது காரியம், யோபு 35ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, பெருமை மற்றும் மேட்டுமை இருந்தால் தேவனிடத்திலிருந்து ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. கடவுள்கிட்ட இருந்து ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ணுறான், கேட்குறான், நடக்கலை அப்படின்னா அவன் பெருமையாக இருக்கிறான்னு அர்த்தம், மேட்டுமையாக இருக்கிறான்னு அர்த்தம், கடவுள் அருவருக்கிற பெருமையாக இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கேட்கலைன்னு புலம்புறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் வேண்டினேன், இது நடக்கலை, அது நடக்கலை. பெருமையாக வேண்டுனா எல்லாம் எருமையாக போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கறது நடக்கலை அப்படின்னா நான் கேட்கறது அவருடைய சிந்தையா இல்லை, அவருடைய எண்ணமா இல்லை. என் பெருமைக்காக நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஃபாரின் போகணும், நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், நான் அந்த நாட்டில் போய் இருக்கணும், இதெல்லாம் உன்னுடைய பெருமை. அவர் சித்தத்தை எனக்கு செய்யும்படி வேண்டுகிறேன், உம்முடைய எண்ணத்தின்படி என்னை நடத்த வேண்டுகிறேன். நீ பெருமையாக பேசுகிற எவனுடைய ஜெபத்தையும் கடவுள் கேட்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றால், நீ வேண்டியும் உனக்கு நடக்கவில்லை என்றால், உன்னுடைய ஜெபத்தில் என்ன தடை இருக்கிறது என்றால், பெருமையும் சிலாக்கியமும் மேட்டுமையும் அந்தகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17வது வசனம் சொல்லுகிறது, பெருமை மற்றும் மேட்டுமை கர்த்தர் அருவருத்து தள்ளுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 138:6 சொல்லுகிறது, பெருமையும் மேட்டுமையும் கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார். நீ தூரமாக ஆண்டவர்கிட்ட வரும்போதே அப்படியே உனக்குள்ளே இருக்கிற பெருமையையும் உனக்குள்ளே இருக்கிற மேட்டுமையை ஆண்டவர் பார்த்துட்டு உன்னை அப்படியே அறிஞ்சு அப்படியே வச்சிருப்பார், நெருங்க விட மாட்டார். ஆமென். அவரை நெருங்கவே மாட்டீங்க. ஆமென். ஏன்? இந்த பெருமையினால தான் நிறைய பிளவுகள் வரும். இந்த பெருமையால் தான் மனிதர்களை பிளவுபடுத்தி பார்க்கும் ஆவிகள் உங்களுக்குள் குடி வருகிறது. அவனை மன்னிக்க முடியாது, இவனை மன்னிக்க முடியாது, இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் இப்படி செய்து விட்டான், இவன் இப்படி செய்து விட்டான். இந்த சிந்தைகள் எல்லாம் நமக்குள் ஏன் வருகிறது என்றால், நமக்குள் அந்த பெருமையும் மேட்டுமையும் உள்ளே படுத்து கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மனதில் படுத்து கிடக்கிறது. எனவே தான் மன்னிக்க முடியாத குணங்கள் உருவாகிறது. செய்தான், அவன் இப்படி நடத்துவனான், அவனை மன்னிக்க நமக்கு மனதில்லை. 10 தாளந்து வாங்கினவன் 100 தாளந்து வாங்கினவன் வித்தியாசப்படுத்துகிறார். ஒருத்தவனுக்கு ஆண்டவர் 100 தாளந்தை மன்னித்தார். ஆனால் அவன் போய் 10 தாளந்து வாங்கினவனை அவனை பிடிச்சி இழுத்தான். ஏன்னா தன்னை விட மேட்டுமை. அவன் 100 தாளந்து வாழும்போது கீழே விழுந்து கும்பிட்டு அவன் பாவத்தை மன்னிச்சார். ஆனால் அந்த 10 தாளந்துக்காரனை நறுக்குன்னு பிடிச்சி அமுக்குனான். அவனும் கடன்பட்டான், ஏதோ கொடுத்துட்றேன்னா. ஆனால் அவனுடைய சூழ்நிலை புரிந்து கொண்டு அவனை இன்னுமாய் நறுக்கி அவனை கொண்டு போய் அடைச்சான். இதனுடைய விளைவு என்ன? அவனுக்கு 100 தாளந்து மன்னித்து அவனுக்கு விடுதலை கொடுத்தவர், ஏன் நான் உன்னை மன்னித்ததை போல ஏன் அவனை மன்னிக்கலை நீ? இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருப்பார். நமக்கு ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார் என்பதையெல்லாம் மறந்து போய் நமக்கு எதிராக இருக்கிற நமக்கு மன்னிக்கப்பட்டு நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். நாம் ஆசீர்வாதத்தில் வாழ்கிறோம் என்பதற்காக மற்றவருடைய தரித்திரத்தை நாம் பங்கிட பார்ப்போம். அவர்களுடைய தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடும். அது நம்முடைய வாழ்விலே நிறைய மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கைகளை, நானும் தரித்திரத்துக்கு மீண்டும் அவன் அடைக்கப்பட்டான், அந்த நிலைமையை இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்துடக்கூடாது. நம்மையை கொண்டு போய் ஒரு பெரிய பாதாளத்தில் தள்ளிடக்கூடாது. கடவுளுடைய கரம் இல்லை என்றால் நீங்கள் கையொட்டு செய்கிற எல்லா காரியத்துக்குள்ளும் பிசாசு வந்து படுத்துக்கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய காரியம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை நடத்துகிறவர், எனக்குள்ள ஒரு கோபம், எனக்குள்ள ஒரு வெறி, எனக்குள்ள ஒரு அடங்காத்தன்மை, எனக்குள்ள ஒரு கோபம் வந்தால் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல, அப்படி என்று ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் பெருமையும் மேட்டுமையுமான கண்களோடும் மேட்டுமையான செயல்பாடுகளோடும் மேட்டுமையான உணர்வுகளோடும் வாழ்கிறான். அதனால் தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் குடிகொண்டு இருக்கின்றன. ஊழியக்காரனாக இருந்தால் அவனுக்கெல்லாம் பரிசுத்தமாயிருவான் அப்படின்னு நினைக்காத. ஊழியக்காரன் உங்களை விட பெரிய பாவி.
ஏன்னா பெரும்பாவம் செய்ததால் அவருக்குள் வர ஆசைப்பட்டு ஆண்டவர் மன்னிச்சார். ஆனால் அவன் திருப்பி பாவம் செய்வானாகில் 2 மடங்கு தண்டனையை பெறுவான். ஒவ்வொருத்தனுக்கு அவனுக்கு நிறைய நியமிச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வேதம் வேற மாதிரி சொல்லும் அப்படின்னு உள்ளே பேசும். பேய் நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படிலாம் பேசலாமான்னு பேசும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளுடைய சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தாழ்ச்சி 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 என்று பேசுகிறது, தாழ்மை என்று பேசுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று பேசுகிறது. ஆனால் நமக்குள்ள மேட்டுமை 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 பெருமை மேட்டுமை பெருமை பெருமையில் விழுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது சாத்தான். ஏன்னா நம்முடைய அவயங்கள் சாத்தானால் தீட்டுப்பட்டிருக்கிறது. நம்முடைய அவயங்களில் அவன் குடியிருக்கிறான். நம்முடைய 5 புலன்களில் அவன் ஆளுகை செய்கிறான். இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து இந்த 5 புலன்களில் இயேசு ஆளுகை செய்ய வேண்டும். இயேசு ஆளுகை செய்ய வேண்டும். என்னுடைய எல்லா உறுப்பிலும் எல்லா அவயங்களிலும் என் கர்த்தர் தாமே ஆளுகை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்தான் என் உள்ளுறுப்பை உண்டாக்கினவர். அவர்தான் தாயின் கருவறையில் என்னை தாங்கினவர். என்னை உருவாக்கினவர் தானே என்னை ஆளுகை செய்ய வேண்டும். என்னை படைத்தவர் தானே என்னை வைத்திருக்க வேண்டும். நான் ஏன் சாத்தான்டா இருக்கிறேன்? நான் இருக்கக்கூடாது. நான் உம்மகிட்ட தான் இருக்கணும். என்னை உண்டாக்கினவர் நீர்தான். தாயின் கருவறையில் உருவாக்கினவர் நீர்தான். எனக்கு உயிர் மூச்சு கொடுத்தவர் நீர்தான். என்னை ஆளுகை செய்பவர் நீரே ஆண்டவரே. என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. என் உறுப்புகளை ஆளுகை செய்வீராக. ஆமென் ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. சங்கீதம் 18:27 சொல்லுகிறது, மெட்டுமையான கண்களை ஆண்டவர் தாழ்த்திடுவார். நீ நினைக்காத, கண்களை வச்சு பெருமை பேசி கண்களை வச்சு அப்படியே சாட பேசினா உன்னையே ஒரு நாள் தாழ்த்தி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிவினையை உண்டாக்கிட்டோம், அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டோம், இங்கே ஒரு குரூப்பை பிரிச்சுட்டோம், அங்கே ஒரு குரூப்பை பிரிச்சுட்டோம் அப்படின்னு இந்த எஸ்ஏஆர்சி நினச்சி வேதனை. இயேசுநாதர் தான் கும்பிட வந்தீங்க, எவனையும் கும்பிட வரல. நான் அந்த குரூப்பை சேர்ந்தவன், நான் இந்த குரூப்பை சேர்ந்தவன், நான் இவனை சேர்ந்தேன். நீ வேதத்தை சேர்ந்துரு, சத்திய வார்த்தையில் நம்பிக்கையாரு, எல்லா ஊழியக்காரனையும் பயன்படுத்திக்கோ. நான் அவனை சேர்ந்தவன், நான் இவனை சேர்ந்தவன் இல்லை, நான் பவுலை சேர்ந்தவன், சீலாவை சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன், நான் திமோத்தியை சேர்ந்தவன்லாம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் இயேசுவை சேர்ந்தவர்கள். நீங்கள் இயேசுவை தான் நம்ப வேண்டும். ஆமென். சத்தியத்தை தான் நம்ப வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தெளிவாக சொல்லுகிறார். சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியம் என்பது என்னுடைய வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப சத்தியம் என்பது வார்த்தை என்றால், வார்த்தையான கடவுள் தான் நமக்குள்ளே மனு உருவாகி குடிகொள்ளுவார். வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க நம்ப வேண்டியது சத்தியம் என்கிற வேதத்தை. இந்த வேதத்தை நீங்கள் நம்ப வேண்டும். வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி வாழ வேண்டும். அந்த ஊழியக்காரன் சொல்லி தந்தான் அவன்படி வாழ்கிறேன் அப்படின்னா வாழாத, அது வேஸ்ட்டு. அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனு அவனுக்கும் ஆண்டவருக்குமே தெரியும். நான் எப்படிப்பட்டவனு எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். என்னை எல்லாரும் நல்லவன் நினைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி என்னை நிற்பாட்டி இருக்கிறார். ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு, லீடரை கூப்பிட்டு யாரெல்லாம் பேசுகிறான்னு பார்த்துக்கன்னு சொன்னால் அந்த லீடர் பெரியவனா? கற்றுத்தரும் ஆசிரியரே பெரியவர். அல்லேலூயா. இயேசுவே ஆசிரியர், இயேசுவே ஆசிரியர். லீடர்ஷிப்பாக போட்டுட்டதுனால இவனுக்கு பரீட்சை வைக்காமல் போயிடுவாங்களா என்ன? இவனுக்கு எக்ஸாம் இல்லாமல் போயிடுமா என்ன? இவனுக்கு இன்டர்னல் மார்க் ஃப்ரீயாக போட்டுருவாங்களா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கும் டெஸ்ட் உண்டு, ஊழியக்காரனுக்கும் பரீட்சை உண்டு. ஊழியக்காரன் தன்னை பெருமையாக நினச்சிக்கிறெல்லாம் முடியாது, மேட்டுமையாக நினச்சிக்கிறெல்லாம் முடியாது. திடங்கொண்டதினால், கடவுளுக்குள் திடங்கொண்டதினால் இவர்கள் பெரிய ஆள் கிடையாது. இவர்கள் அறிவிக்க பிறந்தவர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை அறிவிக்க பிறந்தவன். ஆமென். கிறிஸ்துவை அறிவிக்காதபடியில் எனக்கு சாவு நிச்சயம். ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்யாத கிறிஸ்தவன் இருப்பதை காட்டிலும் சாவது நல்லது. ஆமென். ஒன்று இரு, இல்லைன்னா செத்து மடி. கிறிஸ்துவை போதிக்காத உதடுகளை நீ ஏன் வைத்திருக்கிறாய்? கிறிஸ்துவின் அவயங்கள் ஏன் உனக்குள் இல்லை? உள்ளார்ந்த இருதயம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் நேரத்தை ஏன் உருவாக்கவில்லை?
ஏனென்றால் நமக்குள் மேட்டுமையும் பெருமையும் குடிகொண்டு அவர் வராமல் தடுக்கிறது, அவர் வராமல் தள்ளுகிறது, அவர் வராமல் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க தடையாயிருக்கிறது. கண்களிலே மேட்டுமை, அதனால் ஆண்டவருடைய காட்சி தெரியவில்லை. அப்போ நம்முடைய அவயங்களிலே எந்தெந்த அவயங்களில் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த அவயங்களிலிருந்தெல்லாம் இந்த சாத்தான்கள் விலக வேண்டும். இந்த அவயங்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தினந்தோறும் காலையில் எழும்பும்போது என் கண்களை ஒப்பு கொடுக்குறேன், என் காதுகளை ஒப்பு கொடுக்குறேன், என் வாயை ஒப்பு கொடுக்குறேன், என் நாவை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சுவாசத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய எல்லா அவயங்களையும் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என் மனசை ஒப்பு கொடுக்குறேன், இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், எனக்குள்ள மாற்றத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதுக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த மேட்டுமையை உருவாக்குகிற, பெருமையை உருவாக்குகிற அந்த லூசிபருடைய கூட்டங்களை, அவனுடைய கூடாரத்தை, அந்த சாத்தானுடைய கூடாரங்களை அவனுடைய அவயங்களாக நான் மாற்றி வைத்ததை, எனக்குள்ளே நீர் வந்து உண்டாக்குன இந்த அவயத்தை அவன் தீட்டுப்படுத்தி விட்டான் ஆண்டவரே. நான் தீட்டுப்படுத்தப்பட்டு இந்த உடலை உருவாக்கி கொண்டேன் ஆண்டவரே. என் உடல் உறுப்புகளெல்லாம் அவனால் தீட்டுப்பட்டு விட்டது ஆண்டவரே. எப்படியாச்சும் என்னை மன்னிச்சு என்னை விடுதலை தாங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மேட்டுமையும் பெருமையும் உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை என்னும் வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்துடும். கவர்ச்சி என்னும் மாய கவர்ச்சியிலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாம்பு பளபளப்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தோல் மேலே போட்டுக்க முடியுமா? ஏன் போட முடியாது? கொத்திரும், நம்மளை கொன்னுரும். பாம்பு நல்லா பளபளன்னு படம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் நின்று போய் பார்ப்பியா? வேணா சீறிட்டு வந்து உடனே நம்மளை கொத்தி போட்டுருமோன்னு ஓடிடுவோம். நல்ல அடுத்தவனை கடித்து ரத்தத்தை குடித்த நாய் பக்கத்தில் வந்தால் தடவி குடிப்பியா? அந்த நாயை பார்த்து அடிக்க பார்ப்ப, தான் வளர்த்தது தானேன்னு சொல்லிட்டு விட்டு வைப்பியா? அடிச்சிருவ. ஏன்? அது நன்ன கடிச்சிரும். அது கடிக்கக்கூடாதுன்னா நீ அடிச்சிருவ, தான் வளர்த்ததை மறந்துடுவ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு நாம் ஜெபம் செய்ய போகிறோம். எதை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த காரியத்தை குறித்து நீ பெருமை பாராட்டவே கூடாது. சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறார், பொல்லாப்பில் பெருமை பாராட்டக்கூடாது. பொல்லாங்கு, நான் அவனை போய் மூக்கில் குத்துனம் பாரு, ரத்தம் பொல பொலன்னு உடஞ்சிச்சு, அப்படி ஓடுறதை பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. பொல்லாங்கு செஞ்சேன், சந்தோஷமாக இருந்துச்சு. தீமைகளை செய்துவிட்டு சந்தோஷம் கொள்ளக்கூடாது. சங்கீதம் 62:10 சொல்லுகிறது, கொள்ளையினால் பெருமை பாராட்டக்கூடாது. அடுத்தவன் பொருளை கொள்ளையடிச்சிட்டு வர்றது, திருடிட்டு வர்றது, திருடின பொருட்களை அபகரிச்சுட்டு வர்றது, அடுத்தவன் இடத்த அபகரிச்சுக்கிறது, தான் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை ஏமாற்றி சொத்து சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி கொள்ளையினால் பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு இது கிடைச்சதுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா நீ பெருமை பாராட்டிக்கிறாத. இதிலெல்லாம் ஆண்டவர் பெருமை பாராட்ட விரும்பவில்லை. இன்னொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 97:7, இதை மண்டைக்குள்ளே வச்சுக்கோங்க, விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டக்கூடாது. இந்த விக்கிரகங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. விக்கிரகங்கள்னால் எதெல்லாம் விக்கிரகம்? ஒரு நாய் பொம்மை வச்சுருப்ப, அதை வச்சு பெருமை பாராட்டுறது, அது ஒரு விக்கிரகம். பொம்மை தானே வச்சுருக்கேன்னு நினைக்காத. நீனாவே ஒரு பொம்மையை வச்சு வணங்கிக்கிட்டு திரியிறேன்னு வச்சுக்கோங்க. விக்கிரகங்களை வணங்கினதுனால் அதில் நான் பெருமை பாராட்டுறது. ஒரு வீடு, அது கூட விக்கிரகம்தான், நல்லா கட்டிட்டு அழகாக இருக்குது. பார்த்தேன், களஞ்சியத்தை இடித்து நன்றாய் பெரிதாய் கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து உண்டு குடித்து மகிழ்ந்திருப்பேன். அவனுடைய பெருமைத்தனம், அந்த இரவே ஆண்டவர் அவன் ஆத்துமத்தை எடுத்து போட்டார். நாளைக்கு உயிராக இருப்பனான்னு எனக்கு தெரியுமானா எனக்கு தெரியாது. இந்த இரவு தெரியல, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் இருப்பேனான்ங்கிறது அவர் தான் போடணும் முடிச்சு. எதுவுமே ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் இருப்பேன் என்பதற்கு எதுவும் அத்தியாவசியம் இல்லாத காரியமாக இருக்கிறது. இருப்பேனா இருக்க மாட்டேனானே எனக்கு தெரியாது.
அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்கிறேன்னா எனக்கு எத்தனை பெருமைகள், எத்தனை மேட்டுமைகள். இப்போ தான் இருந்தாருப்பா, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், வண்டி எடுத்துகிட்டு இப்போ தான் பைக்கை போனார், இந்த முக்கில் அடிபட்டார், விழுந்தான், செத்து போயிட்டான். நேற்று இருந்தார்கள், இன்று காணவில்லை. பூவும் உலர்ந்திடும், புல் வளர்ந்து காலையில் வளர்ந்து சாயந்தரம் செத்து போகிற புல்லுக்கே அப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை. எப்போ இருப்பான், எப்போ போவான், எந்த நொடியில் சாவான்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு 1000 பெருமைகள், கோடி மேட்டுமையான கண்கள். ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை? இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்பது தான் கடவுளின் விருப்பம். அடுத்ததாக யாக்கோபுக்கு எழுதின திருமுகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். வைராக்கியம் ரோதங்களை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேலேயாவது உங்களுக்கு வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீ பெருமை பாராட்டியே வாழாத. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்றது வந்துடும். இது எல்லாத்தையும் உள்ளால மறைச்சி வச்சுக்கிட்டு நீ சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் வாழுங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே. அடுத்த காரியத்தை குறித்து நீதிமொழிகள் 27:1 சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. நாளைக்கு அதை செஞ்சிருவேன், நாளைக்கு இதை செஞ்சிருவேன், நாளைக்கு அதை முடிக்கிறேன், எனக்கு அந்த வருது, அந்த பணத்தில் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிடுவேன். நிறைய ரியல் எஸ்டேட்டுக்காரங்க இப்படி தான் நாசமாக போனாங்க. நிறைய நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டிட்டு தெரிகிறது. நாளைக்கு பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான், நைட்டோட நைட்டாக போயிடுவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுதான் மனித வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாளைய தினத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. எதெல்லாம் பெருமை பாராட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிருக்கார். இதையெல்லாம் நம்மை விட்டு ஆண்டவர் எடுக்க வேண்டும். அடுத்து மேட்டுமை இருந்தால் இந்தந்த காரியமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்னு ஒரு சில காரியத்தை குறித்து சொல்கிறாரு. நீதிமொழிகள் 30:32வது வசனத்தை பாருங்கள். மேட்டுமையும் பெருமையும் உங்களிடம் இருந்தால் அதிக பேச்சு காணப்படும். ஒரு மனுஷனுக்கு நிறைய பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கிட்ட என்ன இருக்குன்னா அவனுக்குள்ள மேட்டுமையும் பெருமையும் உள்ள குடி இருக்குது. சலசலன்னு அவன் மாட்டு பேசிக்கிட்டே திரியிறான்னு வச்சுக்கோங்க. நிறைய பேசுகிறான்னா அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா அதிகமான பேச்சு பாவத்தை கொண்டு வரும்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பெருமையான பேச்சு உள்ளால இருந்துச்சுன்னா, மேட்டுமை பெருமை இருந்துச்சுன்னா அவன் அதிகமாக பேசுவான், வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது நீதிமொழிகள் 13:10 சொல்லுகிறது, மேட்டுமை மற்றும் பெருமை இருந்தால் சண்டை காணப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சண்டை நடக்கும். மேட்டுமையும் பெருமையும் உங்களிடம் குடியிருந்தால் சண்டை வரும். சண்டை போடுறதுல சந்தோஷப்படும். அல்லேலூயா. அடிக்கடி சண்டையை உருவாக்குகிற சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளே சாத்தான் உருவாக்கி கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள அதுக்கு சமாதானத்துக்கோ வலிக்கோ எதையுமே உங்களுக்கு நிவர்த்தி செய்யாது. அது உண்டாக்கி கொண்டே இருக்கும்படி ஒரு லக்கத்தில் எங்கே பேசினாலும் ஒரு சண்டையை உருவாக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 3வது காரியம் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16-19வது வசனம் சொல்லுகிறது, மேட்டுமை பெருமை இருந்தால் கண்டிப்பாக அடிக்கடி உங்களுக்கு கோபம் வரும். இப்போ நான் எந்தெந்த காரியமெல்லாம் மேட்டுமை இருந்தால் உங்களுக்குள்ளே காணப்படும்னு நான் சொல்லியிருக்கேன். அதிக பேச்சு இருக்கும், சண்டை போடுவீங்க, கோபம் இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதெல்லாம் வேத வசனம், நானாக சொந்தமாக சொல்லலை. இதெல்லாம் வேத வசனத்தை தான் நான் சொல்கிறேன், இது சொந்த கருத்துக்கள் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 10:4 சொல்லுகிறது, மேட்டுமை மற்றும் பெருமை இருந்தால் கர்த்தரை தேட மாட்டோம். ஒன்னே இந்த மேட்டுமையும் பெருமை இருந்துச்சுன்னா கடவுளை தேடுற ஆவி கடவுளை தேடணுங்கிற ஆவியை விட்டுட்டு கடவுளை விட்டுட்டு பிரிகிற ஆவி நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும். அவன் இருந்தால் நான் வரமாட்டேன், இவன் கோயிலுக்கு வந்தால் அங்கே வரமாட்டேன், அவன் யார் என்னையிட்ட பேச, இவன் யார் என்னைட்ட பேச, இப்படிப்பட்ட பிளவுகளை நமக்குள்ளே உண்டு பண்ணோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா சங்கீதம் 10:3 சொல்லுகிறது, மேட்டுமை மற்றும் பெருமை இருந்தால் கடவுளை அசட்டை பண்ணுதல் உண்டாகும்.
ஆமென். அசட்டை பண்ணுகிற செயல்கள் உண்டாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அசட்டை பண்ணுதல், கர்த்தரை அசட்டை பண்ணுற வேலை வந்துடும். காலையில் கரெக்டாக எந்திரிச்சு ஜெபிக்க மாட்டான், கோயிலுக்கு போக மாட்டான், அவனுக்கு விருப்பமான நேரத்தில் எந்திரிப்பான், போவான், எதுக்காண்டி ஆண்டவருக்காக காத்திருக்க மாட்டான். நான் கூட ஜெபம் வைப்பேன், 10-10:30 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்குதுன்னா 11:15 வந்து கதவை தட்டுவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி போய் நம்ம கொஞ்சம் தயாரிப்பு, நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே ஒருங்கிணைச்சு நம்ம வளருவோன்னு நினைக்க மாட்டான். அசட்டை பண்ணுதல், கர்த்தரை அசட்டை பண்ணும் எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கும். இதெல்லாம் எதனால் வருகிறது என்றால் மேட்டுமையாலும் பெருமையாலும் வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்தது யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14 to 16 முடிய இருக்கிற இறைவார்த்தையை வாசித்து பார்த்தீங்கன்னா, மேட்டுமை மற்றும் பெருமை இருந்தால் இருதயத்திலே கசப்பு வந்துடும். அடுத்தவங்க மேலே கசப்பு வரும், அடுத்தவங்க மேலே வைராக்கியம் வரும், அடுத்தவங்க மேலே விரோதங்கள் உருவாக்கிவிடும். இதெல்லாம் நமக்குள்ளே ஏன் உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள மேட்டுமையும் பெருமையும் குடி இருக்கிறதுனாலே இந்த குணங்கள் உங்களுக்குள்ளே குடி வந்து தங்கி கொண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசித்து, 11 to 14 வரைக்கும் வாசித்து பாருங்கள். மேட்டுமையும் பெருமையும் இருந்தால் மற்றவர்களின் குறை உங்களுக்கு பெரிதாக தெரியும். மற்றவங்க குறை உங்களுக்கு பெருசாது, நீங்கள் செஞ்ச எந்த குறையுமே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அதை வந்து குறையாகவே எடுத்துக்கிற மாட்டீங்க. நான் செஞ்சதை விடுப்பா, அதை விடு, இதை சொல்லு அப்படின்னு அடுத்தவர்களுடைய குறையை பெரிதாக எடுத்து பேசுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்து மேட்டுமையும் பெருமையும் இருந்தால் தங்களுக்குள்ள இருக்கிற குறையே தெரியாது. எந்த என்ன இருக்குது, எந்த குறையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். தன் குறையை அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொன்ன மேட்டுமை பெருமை இருந்தால் இந்த காரியமெல்லாம், இந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். முதலாவது அதிக பேச்சு, 2வது சண்டை போடுற குணம் வரும், 3வது கோபம் காணப்படும், 4வது கடவுளை தேடாத இருதயம் வரும். திடீர்னு கடவுளை தேட மாட்டாங்க, நல்லா தேடிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அதெல்லாம் போக முடியாது, என்னை அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் கோபமாயிட்டேன், எனக்கு கோபமாக இருக்கேன் அப்படின்ட்டு அடுத்தது பேசும். கர்த்தரை அசட்டை பண்ணும் செயல்கள் உருவாகும். அடுத்த காரியம், இருதயத்திலே கசப்பும் வைராக்கியமும் விரோதங்களும் உங்களுக்குள்ளே பெருகும். அடுத்த காரியம், குறை, மற்றவர்களுடைய குறை உங்களுக்கு பெரிய, அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பெருசாக உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய குறை உங்களுக்கு தெரியாமல் போகும். இதெல்லாம் என்ன காரணம் என்றால், இந்த நிகழ்வெல்லாம் நடப்பதற்கு நமக்குள்ளே மேட்டுமையும் பெருமையும் உள்ளே படுத்து கிடக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது என்னென்ன விளைவுகளை உண்டாக்குகிறது? மேட்டுமையும் பெருமையும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன விளைவுகளை உண்டாக்குகிறது? நீதிமொழிகள் 29:23 வசனத்தை வாசித்து பாருங்கள். மேட்டுமையும் பெருமையும் இருந்தால் நாம் தாழ்த்தப்படுவோம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனத்தாழ்மை வராது, அது மேட்டுமையினால் என்ன செய்யணும்? அகந்தையினால் மேட்டுமை அகந்தை உண்டாகி அவனையே தாழ்த்திரும். அவன் வந்து நல்ல உயர்வாக இருப்பான், அவனை தாழ்த்தி ஒரு தாழ்வான நிலைக்கு அவன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். அடுத்த காரியம், நீதிமொழிகள் 18:12 சொல்லுகிறது, மேட்டுமை மற்றும் பெருமை இருந்தால் அழிவு கண்டிப்பாக வந்துடும் அவனுக்கு. பணத்தால் அழிவு வரும், சொத்தால் அழிவு வரும், உறவால் அழிவுகள் அவர்கள் குடும்பத்தை தாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுகிறது, மேட்டுமையும் பெருமையும் இருந்தால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. சங்கீதம் 10:2 சொல்லுகிறது, மேட்டுமை மற்றும் பெருமை இருந்தால் அவனே ஒரு குழியை வெட்டியிருப்பான், அந்த குழியில் அவனே விழுந்துருவான். அல்லேலூயா, தான் வெட்டின குழியில் அவனே விழுவான். சங்கீதம் 10:2 சொல்லுது, மேட்டுமையோ பெருமையோட அடுத்தவனுக்கு குழி பறிச்சினா
உனக்குள்ள அந்த குழிக்கு நீந்தான் போய் படுப்பையே தவிர அவன் படுக்க மாட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியராகமம் 23:29 சொல்கிறது, மேட்டுமை மற்றும் பெருமை இருந்தால் அறுப்புண்டு போவார்கள். ஆமென். நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, மேட்டுமையும் பெருமையும் இருந்தால் விழுதல் காணப்படும். அடிக்கடி பாவத்தில் விழுவாங்க. அடிக்கடி பாவத்தில் விழுந்துட்டு தினம் விழுந்துட்டேன் பிரதர், பாவத்திலே விழுந்துக்கிட்டே இருக்கேன் பிரதர், நான் சுய இன்பத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கேன் பிரதர், நான் அதில் விழுந்துக்கிட்டு இருக்கேன் பிரதர், என் கண்ணால் விழுகிறேன், காதால் கெடுகிறேன், பார்க்குறதுலாம் இச்சை வருது பிரதர், விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. எதுலையா அவங்களுக்கு ஒரு அடியை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீதிமொழிகள் 30:32 சொல்லுகிறது, மேட்டுமை இருந்தால் பைத்தியமான நடக்கை இருக்கும். நம்ம நடந்துக்கிறது மற்றவங்களுக்கு முன்னாடி பைத்தியமாக இருக்கும். மேட்டுமை பெருமை இருந்தால் அவன் ஒரு சில காரியத்தை அவன் அப்படி பைத்தியக்காரத்தனமாக செய்வான், எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில காரியத்தை பைத்தியக்காரத்தனம் போல் செய்கிறானடா, ஏன்டா இப்படி இருக்கிறான் அப்படின்னு அவர்கள் அந்த பைத்தியக்காரத்தனம் அதோடு சேர்ந்து கொள்ளும். மேட்டுமையும் பெருமையும் இருந்தால் லூக்கா நற்செய்தி 1:51-52 சொல்லுகிறது, மேட்டுமை பெருமை இருந்தால் தேவன் சிதறடித்து பதவியிலிருந்து தள்ளிவிடுவார். தாழ்ந்தோரை உயர்த்துவார், பசித்தோரை நலன்களால் நிரப்புவார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புவார். லூக்கா நற்செய்தி 1:51-52 வாசி. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்நிலை நின்றவரை தன் கைகளால் அவர் தாங்குகிறார். எனவே ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் எல்லோரும் மண்டிட்டு ஆண்டவரிடத்தில், ஐயா இப்போ சொன்னது புறாத்தையும் கேட்கும்போது நான் அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. இந்த மேட்டுமையும் பெருமையும் தான் என்னை ஆளுகை செய்கிறாங்க. எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. இந்த ரெண்டும் என்னை விட்டு போகணும் ஆண்டவரே. அக்கினி நெருப்பாக இருக்கு ஆண்டவரே. இது எனக்குள்ள ஒரு சாந்தமுடையாத குணமாக இருக்குது. பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம், உறவுகள், நண்பர்கள், வாழும் உறவுகள் எல்லாரிடத்துலையும் ஒரு பகையாக இருக்கு ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு அமைதி இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே விடுதலை தாரும் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு தாழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. அன்னை மரியாவே தாழ்ச்சியின் பலிபீடமே, என்னை ஏத்துக்குங்கம்மா, என்னைய மாத்திருங்கம்மா. உம்முடைய திருமகனிடம் எனக்காக வேண்டிக்கங்கம்மா. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இதோ இப்பிள்ளைகள் புலம்புகிற இந்த புலம்பல்களை, அவர்களுடைய கட்டுக்களை அவிழ்க்கும்படி வரும் வேண்டும் என்று அவர்களுடைய இந்த பொறாமையினாலும் பெருமையினாலும் ஆண்டவரே, இந்த மேட்டுமையாலும் அழிந்திருக்கிற இந்த ஆன்மாக்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்கும்படி மன்றாடுகிறேன். தாழ்மை என்னும் ஆவியை ஊற்றியறல, தாழ்மை என்னும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த ஆவிகள் அற்று போகும்படி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதும் அவையங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய உணர்வை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த இந்த உரத்திரைபி ரெக்கைமின் அத்துவோரா துபிநெறி சக்கரா வெளியேற்றும்படி மன்றாடுகிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதே நீர் வெளிப்படுத்த உம்முடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும்
நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே. என்னை காண்பவரே, என்னை காக்கிறவரே, என்னை பத்தி ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவரே, சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, எனக்குள்ள வர துடிக்கிறவரே, நான் எந்திரிக்கும் போது உட்காரும் போது எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே ஏசையா, நன்றாய் என்னை அறிந்திருக்கின்றே. என் இயேசுவே, என் ஆண்டவரே, என் தகப்பனே, என்னை பற்றி எல்லாம் தெரியும் ஆண்டவரே. நான் அப்படியே வர்ற ஆண்டவரே, நான் அதுக்கூட வர்ற ஆண்டவரே, இந்த பெருமையோடு இந்த மேட்டுமையோடு இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு அதெல்லாம் விட்டுரு ஆண்டவரே, அதை விட்டுட்டு வெளியே வர ஆண்டவரே. உம்முடைய ஆவியை பெலனை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. நான் கையேந்தி பிச்சை கேட்குறேன் ஆண்டவரே. ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூவுகிறோம் ஆண்டவரே, அழுகையால் பெருமூச்சிடுகிறோம் ஆண்டவரே. அதனால் எங்களுக்காக மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பக்கமாய் திருப்பியறலும் அம்மா. அம்மா திருப்புங்க அம்மா, எப்படியாவது ஒரு விடுதலை உங்கள் திருமகன்கிட்ட வாங்கி கொடுங்க அம்மா. உங்கள் பாதத்தில் விழுகிற அம்மா தாயே, பரமண்டலத்தின் திருத்தாயாரே, எவராத்து விழிப்பி ரத்த ரக்க பெக்க பிஷா ரபீலா ரம கப லப ரப கப நிபே ரபர்த்தா அசத்த பப ரபர திருப்பிரா. ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, விடுதலை இப்பொழுதே கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே, வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே என்னை விடுதலை ஆக்கும்படி கட்டளையிடும்படி நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. அந்த நம்பிக்கை இப்பே ஊத்துங்க ஆண்டவரே, ஓற்றும் ஐயா, ஓற்றும் ஓற்றும் ஆண்டவரே. நேரே வெளிப்படுத்த மன்றாடுகிறேன், நேரே வெளிப்படுத்த மன்றாடுகிறேன். சக்கர திரும்பிக்கிற திருபா திரும்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா உன்னத நிதியிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய மகா பரிசுத்த வார்த்தை இறங்குகிறது. இலக்கிற பரத்திர மாத்திர பீக்கிற திருபா திரும்பி சரத்து நிற்கிற திரும்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா. வெள்ளி மெங்கலும் அக்கினி மறைக்கப்பட்டிருக்கிற லெசக்கர திரும்பிக்கிற திருபா திரும்பி சரதர் மீக்கிற திரும்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா. தேவ நீதியில் உங்கள் சுடர்கள் என்றும் என்றும் எரிய கடவுது என்று கரங்களை உயர்த்து. தேவனுடைய சுடர்கள், அக்கினி சுடர்கள் எரிய கடவுது, எல்லார் மேலும் எரிய கடவுது, எல்லார் மேலும் எரிய கடவுது. என் ஆண்டவர் சொன்னபடி கரங்களை நீட்டுகிறேன். ஆச்சரபர்த்தி சக்கராச்சர. நன்றி 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 சொல்வேன் ஏசையா, நாள்தோறும் துதித்திடுவேன் ஏசையா. நீர்தானே என் தெய்வம் ஏசையா, உம்மை நம்பி ஓடி வந்தேன் ஏசையா. பாவி என்னை மன்னிப்பீரோ ஏசையா, இந்த பாவி என்னை மன்னிப்பீரோ ஏசையா. உம் பரிசுத்தம் தருவீரோ ஏசையா. லிசக்கர திரும்பிக்கிற திருபா திருப்பி சரதர் மீக்கிற திருப்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா. செய்யப்பட்ட காரியங்கள் ஒழுங்கினமாய் நடக்கப்பட்ட அவைகளோடு திணிக்கப்பட்டிருக்கிற அவைகளில் பிடிக்கப்பட்ட பாவ நிலைகளை பார். லெக்கிற பரதர் மாத்திர மீக்கிற திருபா திருப்பி சரதர் மீக்கிற திருப்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா. எனவே அதிகாரம் என்கிற மோதிரத்தை அணிய முடியாதபடி, ஆவி என்கிற ஆடை அணிய முடியாதபடி, அடிக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுக்க முடியாதபடி இருக்கிறார்கள். லெக்கிற பரதர் மாத்திர மீக்கிற திருபா திருப்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா. பலிபீடத்திலிருந்து ஓடி வர சொல். ஆண்டவர்கிட்ட நீங்களா ஆண்டவருடைய ரத்தத்தையும் அவருடைய அபிஷேக மோதிரத்தை போட முடியாதபடி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று, நீங்களோ தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடி வாருங்கள் என்று, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உம்மிடம் வருகிறோம் என்று திருப்பி சாக்கரா, என்னிடத்திலே வாருங்கள் நீங்கள் அமைதி பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். லிசக்கர திரும்பிக்கிற திருபா திருப்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா. கேட்க செவிகளும் கேட்கட்டும் என்று மீண்டுமாய் சொல். கேட்க செவிகளவன் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னாத்துமாவே நன்றி, என்னாத்துமாவே. லிசக்கர திரும்பிக்கிற திருபா திருப்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா. தேவனின் வல்லமின் அதிகாரத்தின் நாமத்தினாலே இவைகளை சொல்கிறேன் என்று மீண்டும் சொல். தேவனுடைய அதிகாரத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் இதை கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னபடியே சொல்லுகிறேன். போ பாலை சாத்தானே, சக்கர கிருக்கிற கிருக்கிற கிருக்கிருத்தி சக்கரா, போ பாலை சாத்தானே.
விடாதவர்களும் அடக்கி வைத்திருக்கிறவர்களும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். நான் விட்டு விடுகிறேன், இயேசுவோடு வருகிறேன், இந்த குணத்தை மாற்றுகிறேன் ஆண்டவரே, என்னோடு உம்மோடு வருகிறேன் ஆண்டவரே. சக்கர திரும்பிக்கிற திருபா திரும்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா சத்தியத்தை அறியாதபடி என்றிடம் அறிந்து அறியாதபடி நடிக்கிறார்கள். லக்கர பரத்திர மாத்திர வீக்கிற திருபா திரும்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா என்றிடம் அழிந்து போகாதபடி எச்சரித்துக் கொள்கிறேன் என்று சொல். எங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எச்சரித்து இதை சொல்கிறார் என்று சொல்கிறார். லிசக்கர திரும்பிக்கிற திருபா திரும்பி சரத்து நிற்கிற பர்த்தி சக்கரா பந்தியை ஏதோ திறந்து வைத்திருக்கிறேன், வாருங்கள் வண்டு மகிழுங்கள் என்று சொல். நன்றி. உங்களுக்காக விருந்தை முத்திவு செய்திருக்கிறேன், வந்து கலந்து கொள்ளுங்கள், என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள் என்று ஈருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் அழைக்கிறார். ஈருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இலை பாற்றி தருகின்றார். ஆ ஆ லேசக்கர திரும்பிக்கிற திருபா திரும்பி சரத்த நிக்கிற பர்த்தி சக்கரா பைகளின் தோட்டத்திற்குள் நுழைந்து தீட்டுப்பட்டவர்களே, லேசக்கர திரும்பிக்கிற திருபா திரும்பி சரத்த நிக்கிற பர்த்தி சக்கரா மறைக்கப்பட்டு வீங்கப்பட்ட கனிகளோடு ஒட்டப்பட்டு என்ற நாவினால் நக்கினவர்களே, லக்கர பரதர் மாத்திர வீக்கிற திருபா திரும்பி சங்கர பரதர் மாத்திர வீக்கிற திரும்பி சரத்த நிக்கிற பர்த்தி சக்கரா தேவனுடைய மகா பரிசுத்த ஒளியின் கதிரை எடுத்து உங்களை இருதயத்துக்குள் விடுகிறேன் என்று சொல். ஆண்டவருடைய மகா பரிசுத்த அவருடைய கதிர்களை ஆண்டவர் எடுத்து உங்கள் இருதயத்துக்கெல்லாம் ஆண்டவர் வருகிறாராம். இதோ உங்கள் உள்ளத்தை புதுமையாக்குகிறேன், புதிதாக்குகிறேன், கரைபட்ட உங்கள் ஆன்மா தூய்மையாகிறது, என் கரத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தரின் நிழல்பாடு உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நாத்மாவே முழு உள்ளமே நாத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்ன.